ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது 10th அரியர் எக்ஸாமுக்கான ரிசல்ட்டை வெளியாக போகுது. ஸோ ரிசல்ட்டை எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, dge.tn.government.in இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை நோட்டிஃபிகேஷன் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் எஸ்எல்சி எக்ஸாமினேஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு முதல்ல நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அதாவது எஸ்எல்சி ஜூலை 2026 சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கான ஒரு ப்ரெஸ் ரிலீஸை வெளியிட்டிருக்காங்க. நிறைய பேர் பார்த்தா 10th அரியர் எக்ஸாம் எழுதிருப்பீங்க. ஸோ அரியர் எக்ஸாமுக்கான ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5/8/2026 புதன்கிழமை பிற்பகல் முதல் நீங்கள் ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ன மாரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 66,000க்கும் மேற்பட்டோர் 10th அரியர் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்காங்க. உங்களுக்கான ரிசல்ட்டை 5/8/2026 மதியம் நீங்கள் ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கலாங்க. எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா dge.tn.government.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு ரிசல்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு எஸ்எஸ்எல்சி சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் ஜூலை 2026 ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கான ரோல் நம்பர், டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து உங்களுக்கான மார்க் ஷீட் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கான அந்த விடைத்தாள் ஒளிநகல் இருக்க பாருங்கள், ஸ்கேன் காப்பி நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் எழுதின கொஷின் பேப்பருக்கான ஸ்கேன் காப்பியை அப்ளை பண்ணுறதுக்கு 11/8/2026 அதாவது 10/8/2026 11/8/2026 டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ டேரெக்டாக நீங்கள் அந்த எஜுகேஷன் ஆஃபீஸுக்கு போயிட்டு ஸ்கேன் காப்பிக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 275 ரூபாய் அந்த மாதிரி ஒரு பாடத்திற்கு பே பண்ணுற மாரி இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணால் மட்டும்தான் உங்களால் ரீவேல்யூவேஷன் போட முடியும், ரீடோட்டல் போட முடியுங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணுறவங்க அந்த தேதிக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள். ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உங்களால் ரீடோட்டல் பண்ணுறது, ரீவேல்யூவேஷன் பண்ணுறதுல பார்க்க முடியும். ஸோ இப்போ நம்ம ரிசல்ட் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, dge.tn.government.in. இந்த வெப்சைட்டில் ரிசல்ட்னு இருக்க பாருங்கள். ஒன்று இந்த ஆப்ஷனில் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுவாங்க, அல்லது நோட்டிஃபிகேஷனில் போயிட்டு உங்களுக்கு இந்த எஸ்எல்சி எக்ஸாமினேஷன் இதில் முதல்ல உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எஸ்எல்சி ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் டவுன்லோட்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மதியம் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கான எக்ஸாம் ரோல் நம்பர், உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இயர், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் டே இந்த ஃபார்மேட்டில் கொடுத்துட்டு கீழே ஒரு மேத்தமெட்டிக்கல் கேப்சா கொடுத்துருக்காங்க. அதை சால்வ் பண்ணி என்ட்ரு பண்ணிட்டு சர்ச் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பெயர் காமிக்கும். அதுக்கு கீழே டவுன்லோட் ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கான மார்க் ஷீட் ஓப்பன் ஆகிடுங்க. உங்கள் ஃபோட்டோ, உங்கள் பெயர், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே இருக்கும். அது கீழே உங்களுக்கான மார்க்கை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ தமிழில் எவ்வளோ மதிப்பெண், இங்கிலீஷில் எவ்வளோ மதிப்பெண், நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட் அரியர் வச்சுக்கணும் அதோடைய மார்க்லாம் இருக்கும். அதன் மூலமாக நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். நாளைக்கு மதியம் ஓப்பன் ஆகிடும். கண்டிப்பாக நாளைக்கு நம்ம சேனலில் வீடியோ போடுவோம், எப்படி ரிசல்ட்டை செக் பண்ணுறதுன்னு அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க, நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுப்பீங்க, பாஸ் ஆவீங்களா இல்லையான்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்த ஒரு நிலையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.